காய்ஸ், நான் ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறேன். என் வீட்டில் இது 7வது பூனையை வளர்க்குறேன். கொஞ்சம் பயந்துன்னு இருக்கார் நாடி. 7வது பூனையை வளர்க்குறேன். எந்த பூனை வாங்கினாலும் அந்த பூனை இறந்துடும். நானும் என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தமாக வச்சுருந்தேன். எத்தனை நீங்கள் பூனை வாங்கினாலும் ஏதாவது அந்த பூனைக்கு ஆயிடுது, இறந்துருது அந்த பூனை. ஆனால் எப்போ இந்த கேட் ஃபுட்டை நான் போட ஆரம்பிச்சேனோ, ஒரு மாதம் கூட என் வீட்டில் பூனை தங்காது. 10 நாளுக்குள்ளவே கண்டிப்பாக இறந்துரும். இப்போ பாருங்கள், இந்த கேட் ஃபுட்டு நான் போட ஆரம்பிச்சேனோ அப்போத்துலேருந்து என் பூனை அல்லாவின் மெஹர்பானில் உயிரோடு நல்லா இருக்கு. நான் இது ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் பூனை வளர்க்குறீங்க, ஆனால் வளர்க்க தெரியாமல் அப்படியே மீன் சாப்பாடு அது இது போடுறீங்க. அதனால் அதுங்களுக்கு பூச்சி வயிற்றுல உண்டாகி அதுங்க இறந்துருங்க. அதனால தான் அதெல்லாம் போடாதீங்க. இதுக்கு விலை பாருங்கள், 200 ரூபாய் தான். இது ஒரு 15 நாளைக்கு வருது. இது ஒரு 3 மாதம் குட்டி. நான் 1.5 மாதம் குட்டியில் கொண்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு பாருங்கள், கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு. இங்கிலீஷ் अम्मा मेरी इंग्लिश क्या करती? इंग्लिश इंग्लिश अम्मा तो इंग्लिश के என் பூனைக்கு துவா பண்ணுங்க. எல்லாம் இது மெஹர்பான் வைத்திருக்கார், நன்றி. அதனால நான் சாப்பாடோ எக்ஸ்ட்ரா எதுவுமே போடுறதில்ல, பச்சை மீன் கறி எதுவுமே போடுறதில்ல. இதை ஒரு கேட் ஃபுட் தான் போடுறேன். காலையிலையும் சாயங்காலம் ஒரு கப்பு கொடுக்குறேன். நீங்களும் இந்த பூனை வளர்க்கணும், உங்களுக்கு ஆசை இருந்தால் இதை வாங்கி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பாருங்க, இதான் இதனால அது எதுவுமே அவ்வளோ நல்லா இருக்கு.